மோடி தன்னுடைய ஸ்பீச்ல ஒரு இடத்துல கூட முஸ்லிம் என்று பயன்படுத்தவே இல்லை. அப்படின்னா அவர்கள் முஸ்லிம்கள் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தது எதிர்கட்சிகள். 15 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணுவார் என்று மோடி சொன்னதாக நீங்க இன்டர்பிரட் பண்ணலாம்னா ஏன் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை குறித்து மோடி இன்டர்பிரட் பண்ணக்கூடாது? மணிப்பூர்ல அவ்வளவு பேசிய அந்த எதிர்கட்சிகள் சந்தேஷ்காலியில ஏன் பேசல? ஏன்னா மணிப்பூர்ல பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் கிறிஸ்தவர்கள், சந்தேஷ்காலியில் பாதிக்கப்பட்டவர்கள் ஹிந்து பழங்குடியில பெண்கள். எதிர்கட்சிகளுடைய ஸ்பீச் அப்படியே நூல் பிடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அது போய் சேர்ற இடம் வாக்குவங்க அரசியலாகுது. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வாராவில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பிரதமர் மோடி பேசினார். அவர் பேசின பேச்சு ஒரு பெரும் சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறது. முதல்ல அது அந்த சர்ச்சை, அதனுடைய மெரிட்ஸ், இதுக்குள்ளெல்லாம் போறதுக்கு முன்னால அவர் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, சிறுபான்மையினருக்கு குறிப்பாக முஸ்லிம்களுக்கே நாட்டின் வளங்களில் முன்னுரிமை என்று 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அன்றைய பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் கூறினார் என்று பிரதமர் மோடி தெரிவித்தார். அவர் எதை சொல்றாரு அப்படின்னா, 2006வது வருஷம் நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் மீட்டிங்ல அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் உரை நிகழ்த்தினார். அப்போ நாட்டின் வளங்கள்ல சிறுபான்மையினருக்கு தான் முன்னுரிமை அப்படின்னு அவர் சொன்னார். ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி மைனாரிட்டிஸ் தான் அப்படின்னு. அவர் மைனாரிட்டிஸ் குறிப்பிட்டது பார்சிகளையோ இல்லாட்டி ஜெயின்ஸையோ இல்லை. ஒரு காங்கிரஸ் பார்வையில மைனாரிட்டிஸ் என்று சொன்னாலே அது முஸ்லிம்களை மட்டும்தான் குறிக்கும். சோ அப்படிங்கிறப்போ அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் முஸ்லிம்களுக்கே முன்னுரிமை நாட்டின் வளங்களில் என்று கூறியிருந்தார். We need to be revitalized. We will have to devise innovative plans to ensure that minorities, particularly the Muslim minority, are empowered to share equitably in the fruits of development. They must have the first claim on our resources. சரி, அடுத்தாப்புல பிரதமர் மோடி ராஜஸ்தான் கூட்டத்தில் இன்னும் அடுத்து என்ன பேசினார் அப்படிங்கறத பார்ப்போம். காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் மக்களிடம் உள்ள தங்கம் மற்றும் சொத்துக்கள் எல்லாவற்றையும் பறித்து ஊடுருவல்காரர்களுக்கு கொடுத்து விடும். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொருவரின் சொத்துகள் கணக்கிடப்படும் என்று அந்த கட்சியின் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கட்சி சார்பில் பிரதமராக இருந்த டாக்டர் மன்மோகன் சிங் என்ன சொன்னார் என்பது எல்லோருக்கும் தெரியும். நாட்டின் சொத்துக்களில் முஸ்லிம்களுக்கே முதல் உரிமை என்று கூறியிருக்கிறார். அப்படியானால் யாருடைய சொத்துக்களை பறித்து யாரிடம் கொடுப்பீர்கள்? சொத்துக்கள் ஊடுருவல்காரர்களுக்கும் பிள்ளைகளை அதிகமாக பெற்றுக்கொள்வோருக்கும் பகிர்ந்தளிக்கப்படும் என்பதுதான் அதனுடைய பொருள். நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் ஊடுருவல்காரர்களுக்கும் அதிகம் பிள்ளைகள் பெற்றுக்கொள்வோருக்கும் போக வேண்டுமா? அதை நீங்கள் अंगीகரிக்கிறீர்களா? अगर कांग्रेस की सरकार बनेगी तो हर एक की प्रॉपर्टी का सर्वे किया जाएगा. हमारी बहनों के पास सोना कितना है उसकी जांच की जाएगी, उसका हिसाब लगाया जाएगा. ये कांग्रेस का मैनिफेस्टो कह रहा है कि वो माताओं बहनों का सोने का हिसाब करेंगे, उसकी जड़ती करेंगे, जानकारी लेंगे और फिर उस संपत्ति को बांट देंगे. நம்முடைய பெண்கள் தங்கம் மற்றும் வெள்ளியை எவ்வளவு வைத்திருக்கிறார்கள் என்பதை காங்கிரஸ் கணக்கிடும். தங்கம் ஒரு பெண்ணின் சுயமரியாதை. ஒரு பெண்ணின் தாலியின் மதிப்பு தங்கத்தின் விலையில் மட்டுமல்ல, அவர்களின் கனவுகளோடு தொடர்பு கொண்டது. ஒரு பெண்ணின் தாலியை பறிப்பதற்கு எந்த அரசாங்கத்துக்கும் அதிகாரம் கிடையாது என்று ஆவேசமாக கூறினார் மோடி. उसका मंगलसूत्र वो एक सोने का कीमत का मुद्दा नहीं है, उसके जीवन के सपनों से जुड़ा हुआ है. तुम उसे छीनने की बात कर रहे हो अपने मैनिफेस्टो में. गोल्ड ले लेंगे, सबको वितरित कर देंगे. और पहले जब उनकी सरकार थी उन्होंने कहा था कि देश की संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है. இதுக்கு முன்னால உத்தரப்பிரதேஷ்ல சஹரன்பூர்ல பேசின மோடி காங்கிரசின் தேர்தல் அறிக்கை சுதந்திரத்துக்கு முந்தைய முஸ்லிம் லீக் மனநிலையை பிரதிபலிக்க கூடியதாக இருக்கிறது என்று குற்றம் சாட்டியிருந்தார். சரி, அப்படின்னா ஒரு முஸ்லிம் லீக் மைண்ட் செட்ல உருவாக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை அப்படின்னு பிரதமர் மோடி சாடி இருக்கிறார்.
இது எதை வச்சு சொன்னார் அப்படின்னா காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை அந்த அளவுக்கு என்ன சொல்லிட்டு இதை நாம கொஞ்சம் பார்க்கணும். தெலுங்கானால காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை ராகுல் காந்தி வெளியிட்டார். அப்போ பேசின ராகுல் காந்தி என்ன சொன்னார்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தால் எத்தனை பேர் ஓபிசி, எத்தனை பேர் எஸ்சி எஸ்டி, எவ்வளவு பேர் சிறுபான்மையினர், இதை கண்டறிய நாடு தழுவிய ஜாதிவாரி கணக்கெடுப்பை மேற்கொள்வோம். அந்த கணக்கெடுப்பை மேற்கொண்டு அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு வளங்களை பகிர்ந்தளிக்க நிறுவன மற்றும் நிதி ரீதியிலான கணக்கெடுப்பு நடத்தப்படும். அதாவது பினான்சியல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் சர்வே வில் பி கண்டக்டட். அது எதுக்காக? இந்த வளங்களை இப்போ இவங்க ஜாதி வாரியா கணக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு பகிர்ந்தளிக்க, குறிப்பா சிறுபான்மையினர் இவர்களுக்கெல்லாம் பகிர்ந்தளிப்பதற்கு நாங்க இன்ஸ்டிடியூஷனல் அண்ட் பினான்சியல் சர்வே கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். कि जैसे ही हमारी सरकार आएगी जाति जनगणना को हम पूरे देश में इम्प्लीमेंट कर देंगे। जो आपका हक बनता है वो हम आपके लिए आपको देने का काम करेंगे। इसके बाद हम फाइनेंशियल और इंस्टीट्यूशनल सर्वे करेंगे. இப்போ இதுல நாட்டின் வளம் என்றால் என்ன அப்படிங்கறத காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை டிஃபைன் பண்ணல. அது உங்களுடைய இன்டர்பிரேஷனுக்கு உட்பட்டது. அப்படிங்கிறப்போ நாட்டின் வளம் அப்படின்னு சொல்ற இடத்துல நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸும் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய வளம், அதையும் நீங்கள் பகிர்ந்தளிக்க போகிறீர்களா? அப்படி ஒரு அச்சம் இருக்கிறது என்பதை மோடி சுட்டிக்காட்டி இருக்கிறார். அது மோடியுடைய இன்டர்பிரேஷன். அதாவது நாட்டின் வளம் என்றால் என்ன என்பதை காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் வரையறை செய்ய மறுத்துவிட்டது. அது எப்படி வேணாலும், ஏன்னா நாளைக்கு வேற ஒண்ணு செஞ்சுட்டு நாங்க இதைத்தான் மீன் பண்ணோம்னு சொல்லிக்கலாம். அதனால அதை அவங்க டிஃபைன் பண்ணவே இல்லை. அப்படி டிஃபைன் பண்றதப்போ அது இப்படித்தான் இருக்கும் என்று யூகிக்கிற உரிமை எல்லோருக்கும் உண்டு. அதுபோல பிரதமர் மோடி யூகித்திருக்கிறார். நான் ஒண்ணு கேட்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் எதிர்கட்சிகள் தரப்புல தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகிற ஒரு பொய், 15 லட்சம் ரூபாய நான் ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்கில் டெபாசிட் செய்வேன் என்று மோடி சொன்னதாக இன்றைக்கு வரைக்கும் எதிர்கட்சிகள் கூறி வருகின்றன. அப்படி நான் ஒவ்வொருத்தர் வங்கி கணக்கிலையும் ரூபாய் 15 லட்சம் டெபாசிட் பண்ணுவேன் அப்படின்னு மோடி சொன்னதாக ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் யாரேனும் பார்த்தது உண்டா? இப்ப என்னுடைய இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நேயர்கள்ல யாராவது ஒருத்தர் பார்த்ததா நினைவுல இருக்கா? நான் மீடியா பர்சன்ஸே எத்தனையோ பேர்ட்ட கேட்டிருக்கேன், இந்த பொய்யை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்களே, இப்படி ஒரு வீடியோ கிளிப்பிங், மோடி இந்த விதமாக பேசுவதான ஒரு வீடியோ கிளிப்பிங் எப்போவாது நீங்க முதல்ல பார்த்திருக்கீங்களா? சரி, அவ்வாறுதான் மோடி பேசினார் என்றால் அது எந்த மேடையில, எந்த ஊர்ல, எந்த தேதியில அவர் பேசினார், அதை உங்களால சுட்டி காட்ட முடியுமா? எங்க சொல்லுங்க பார்ப்போம். இப்ப கூட ரீசெண்டா இந்த வாக்குப்பதிவு நாளன்று நியூஸ் 18ல நான் விவாதத்தில் கலந்து கொண்டேன். நியூஸ் 18 விவாதம்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க டிஜிட்டலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்க சொன்னாங்க. அப்ப என்னிடம் பேட்டி எடுத்த அந்த பெண்மணி இதே கேள்வியை கேட்டாங்க. அப்ப நான் கேட்டேன், இந்த மாதிரி 15 லட்சம் ரூபாய் நாங்க டெபாசிட் பண்ணுவோம் சொல்லி மோடி சொன்னதுன்னா, அப்படி சொன்னதான வீடியோவை என்னைக்காவது நீங்க பார்த்திருக்கீங்களா? அப்படி அவர் சொன்னது உண்மை என்றால் எந்த தேதியில், எந்த மேடையில், எந்த ஊரில், எப்போது பேசினார் என்பதை உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன். அப்படின்னா எதை வச்சு அப்படி ஒரு பொய்யை கரெக்டா வடிவமைச்சு அது கிட்டத்தட்ட மனசுல பதிகிற அளவுக்கு கொண்டு போய் சேர்த்து இன்னைக்கு வரைக்கும் அதை சொல்லிட்டு இருக்காங்களே? அப்படின்னா மோடி உண்மையிலேயே சொன்னது என்ன? மோடி ஒரு இடத்துல பேசுறப்ப என்ன சொன்னார்னா, இந்தியாவுக்கு வெளியே இந்தியர்களின் பணம், கருப்பு பணம் பெருமளவு பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. சோ இந்தியாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய பணத்தினுடைய மதிப்பெல்லாம் கணக்கு போட்டால் ஆக்சுவலா தலைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 15 லட்சம் ரூபாய் கொடுத்துடலாம். அந்த அளவுக்கு பணம் வெளிநாட்டுல கருப்பு பணமாக முடங்கி இருக்கிறது என்று சொன்னார். இது வெளியில் முடங்கி இருக்கக்கூடிய கருப்பு பணத்தினுடைய வால்யூமை சொல்லுவதற்காக அவர் சொன்னாரே ஒழிய, ஒரு இடத்துல 15 லட்சம் ரூபாய் நான் ஆட்சிக்கு வந்தா அப்படியே டெபாசிட் பண்ணுவேன் எந்த இடத்துலயும் சொல்லல. அப்படி சொன்னார்னு நிரூபிக்க முடியுமா? இதுவரைக்கும் நிரூபிச்சவங்க யாருமே கிடையாது. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, அவர் சாதாரண சொன்னது வெளியில இருக்கக்கூடிய அந்த வால்யூம் ஆஃப் கருப்பு பணத்தினுடைய அளவு தலைக்கு 15 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ற அளவுக்கு இருக்குன்னு சொன்னதை
15 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணுவார் என்று மோடி சொன்னதாக நீங்க இன்டர்பிரட் பண்ணலாம்னா ஏன் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை குறித்து மோடி தனக்கே உண்டான பாணியில் இன்டர்பிரட் பண்ணக்கூடாது? இந்த வளம்ங்கிற விஷயத்தை இங்க இருக்கக்கூடிய சாதாரண மக்கள், இந்துக்கள், மற்ற அத்தனை பேரிடமும் இருக்கக்கூடிய அவர்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய வளம், சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்து அப்படின்னு இன்டர்பிரட் பண்ணினால் அதில் என்ன தவறு உண்டு? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இதுல ரொம்ப பெருசா மோடியுடைய வெறுப்பு பேச்சு அப்படின்னு வேற சொல்லப்பட்டு இருக்கிறது. அது சம்பந்தமா தேர்தல் ஆணையத்துல புகார் கொடுத்திருக்கிறார்கள். 2012 மஜ்லிஸ் பார்ட்டியினுடைய அக்பருதீன் ஓவைசி, அதனுடைய தலைவர் ஓவைசியுடைய சொந்த தம்பி, அவர்தான் சட்டப்பேரவை மஜ்லிஸ் பார்ட்டியுடைய தலைவர். அவர் பேசுறப்போ அவர் சொன்னார், போலீஸ் மட்டும் 15 நிமிஷம் கையை கட்டிட்டு சும்மா உட்கார்ந்து இருக்கட்டும், 15 நிமிடங்களில் 100 கோடி இந்துக்களை நாங்கள் கொன்று விடுவோம், நாங்கள் வலிமை மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதே போல இந்து கடவுளர்கள் பற்றி அவ்வளவு ஆபாசமாக, அவ்வளவு மட்டமாக அவர் பேசினார். அதை கண்டிச்ச ஒரு காங்கிரஸ்காரர்களை நீங்க பார்க்க முடியாது. அது வெறுப்பு பேச்சு இல்லையா? இல்ல இன்னொரு கொடுமை ஒன்று நடந்தது. அவர் 2012-13 அந்த விதமாக பேசின ஸ்பீச் கோர்ட்டுக்கு போச்சு. கடைசியில அது வெறுப்பு பேச்சு அல்ல என்று ஹைதராபாத் நீதிமன்றம் அவரை 2 வழக்குகளில் இருந்து விடுவித்தது. இது கால கொடுமை. 100 கோடி இந்துக்களை 15 நிமிடங்களில் கொல்லுவேன் என்று சொன்ன அக்பருதீன் ஓவைசி பேசினது வெறுப்பு பேச்சு இல்லையா? அந்த வெறுப்பு பேச்சுக்கு என்றைக்காவது இப்போ ரொம்ப கொடி தூக்கிட்டு இருக்க எதிர்கட்சிகள் கண்டனம் தெரிவித்தது உண்டா? ஏன் அவ்வளவு வேண்டாம், இங்க இருக்கக்கூடிய ஒரு 90 கோடி மக்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய இந்து சமயம், சனாதன தர்மம், தமிழ்நாட்டுல டெக்ஸ்ட் புக்லயே இந்து சமயத்தின் மற்ற பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுல சனாதன தர்மம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு கவர்மெண்ட் அச்சடிச்சிருக்க புக்ல அப்படி வருது. அந்த சனாதன தர்மத்தை ஒழிப்பேன்னு ஒரு அமைச்சர் சொல்லுகிறார். அந்த அமைச்சருக்கு உச்ச நீதிமன்றம் அறிவுரை தந்திருக்கிறது. இப்ப அதெல்லாம் வெறுப்பு பேச்சு கிடையாதா? அதாவது இது முழுக்க முழுக்க ஒரு வாக்கு வங்கி அரசியலை எதிர்கட்சிகள் நடத்தி கொண்டு இருக்கின்றன. அவங்களுக்குன்னு ஒரு குதிரைக்கு பட்டைய கட்டி விட்ட மாதிரி ஒரு பார்வை. மணிப்பூர்ல மட்டுமே கொடுமை நடந்ததாக அவர்கள் சொல்லுவார்கள். அங்க இருக்கிற பெண்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக அவர்கள் சொல்லுவார்கள். வன்முறை தாண்டவமாடியதாக சொல்லுவார்கள். ஆனால் அதே எதிர்கட்சிகள் சந்தேஷ் காலியில் என்ன நடந்தது என்பது பற்றி எதுவும் பேசாது. ஏன்னா அது வெஸ்ட் பெங்கால்ல நடந்திருக்கு, திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியில நடந்திருக்கு. இப்ப சந்தேஷ் காலியில இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வாழ்ந்த பழங்குடியின பெண்கள், இத்தனைக்கும் பாதிக்கப்பட்ட அத்தனை பேரும் பழங்குடியின பெண்கள். ஏன் அந்த சம்பவம் தொடர்பாக இந்த எதிர்கட்சிகள் கொடி தூக்கல? ஏன் விமர்சிக்கல? ஒரு தவறுனா அந்த தவறு மணிப்பூர்ல நடந்தாலும் தவறு தான், சந்தேஷ் காலியில் நடந்தாலும் தவறு தானே. மணிப்பூர்ல அவ்வளவு பேசிய அந்த எதிர்கட்சிகள் சந்தேஷ் காலியில ஏன் பேசல? ஏன்னா மணிப்பூர்ல பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் கிறிஸ்தவர்கள், சந்தேஷ் காலியில் பாதிக்கப்பட்டவர்கள் ஹிந்து பழங்குடியின பெண்கள். நீங்க கரெக்டா எதிர்கட்சிகளுடைய ஸ்பீச் அப்படியே நூல் பிடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அது போய் சேர்ற இடம் வாக்கு வங்கி அரசியலாக இருக்கும். அதை ரொம்ப ஈஸியா நீங்க கெஸ் பண்ணிடலாம். சந்தேஷ் காலியில் எவ்வளவு பெரிய அட்ராசிட்டிஸ் நடந்தது. அங்க இருக்கக்கூடிய ஷாஜகான் ஷேக் என்கிற திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர், அவர் நேரத்துக்கு அவருடைய ஆதரவாளர்கள்லாம் அங்க இருக்க பழங்குடியின பெண்கள், அவங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப வர சொல்றது, அவர்களை பாலியல் வன்புணர்வு செய்வது, அவர்களுடைய நிலங்களை ஆக்கிரமித்து அதை வைத்துக் கொண்டு இவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருப்பது, என்னென்ன அட்ராசிட்டிஸ் நடந்திருக்கு அது பற்றி விசாரிக்கணும்னு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரோ இல்லாட்டி புலனாய்வு துறையினரோ போனால் அவர்கள் மீது அவருடைய ஆதரவாளர்கள், அந்த திரிணாமுல் காங்கிரஸ் ஆதரவாளர்கள் பெரும் தாக்குதலை தொடுத்தார்கள். ஒரு நேர்மையான புலனாய்வை கூட மேற்கொள்ள முடியல. நல்ல வேளையா அங்க கல்கட்டால இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றம் தலையிட்டது, இல்லைன்னா அது வேற விதமாக இருக்கும். ஆனால் இந்த சந்தேஷ் காலியை பற்றி இதுவரைக்கும் காங்கிரஸ் வாய் திறக்கல. அந்த அயோக்கியத்தனத்துக்கு எதிராக கண்டனம் தெரிவிக்கவில்லை, எந்த எதிர்கட்சியும் பேசலையே. ஆக இதெல்லாம் எப்படின்னாங்க, சில விஷயங்கள் கண்டிப்பாக சில விஷயத்துல அந்த செலக்டிவ் அம்னீஷியான்னு சொல்றோம். சில விஷயங்கள் கரெக்டா அவங்க மைண்ட்லயே பிக்ஸ் ஆகாது, அது அப்படியே நலிவின மாதிரி போயிடும். ஆனால் இவர்கள் மோடியை மட்டும் சாடுகிறார்கள்.
மோடி தன்னுடைய ஸ்பீச்ல ஒரு இடத்துல கூட முஸ்லிம் என்று பயன்படுத்தவே இல்லை. முஸ்லிம்களே அவர் சொல்லவே இல்லை, முஸ்லிம்னே சொல்லல. ஆனால் ஊடுருவல்காரர்களுக்கும் அதிகம் பிள்ளை பெற்றுக் கொள்ளுகிறவர்களுக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அப்படின்னா அவர்கள் முஸ்லிம்கள் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தது எதிர்கட்சிகள். இது உண்மையிலேயே எதிர்கட்சிகள் முஸ்லிம்களை கொச்சைப்படுத்துகின்றன. அப்படித்தான் நான் புரிஞ்சுக்கிறேன். மோடி முஸ்லிம்ஸ் சொல்லியே ஊடுருவல்காரர்கள்னாலேயே முஸ்லிம்ஸ் தான் அப்படின்னு எதிர்கட்சிகள் புரிந்து கொண்டால் முஸ்லிம்களை பற்றி எதிர்கட்சிகள் என்ன அபிப்பிராயம் வைத்திருக்கின்றன? உண்மையிலேயே முஸ்லிம்ஸை பத்தி ரொம்ப தாழ்மையான கருத்துக்களை எதிர்கட்சிகள் தான் கொண்டு இருக்கின்றன. அப்படித்தான் பார்க்க வேண்டி இருக்கிறது. பட் நார்த்ல, இந்த நார்த் ஈஸ்ட் அந்த இடத்துல ஊடுருவல்காரர்கள் சொல்லியாச்சுனாலே பங்களாதேஷிஸ் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. அது உண்மை. மிஸ்ரா அப்படின்னு ஒருவர், அவர் பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ்ல ஏடிஜிபியாக இருந்து ரிட்டையர் ஆனவர். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் அவர் சொல்லுகிறார், சட்டவிரோதமாக இந்தியாவில் ஊடுருவி இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பங்களாதேஷினுடைய எண்ணிக்கை 2 கோடியிலிருந்து 6 கோடி வரை இருக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார். அவருடைய புக்லேயே அவர் எழுதியிருக்கிறார். அதாவது வங்கதேச ஊடுருவல்காரர்கள் எப்படி இந்தியாவுக்கான அச்சுறுத்தலாக மாறி வருகிறார்கள் என்பதை அந்த புத்தகத்தில் அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். சோ இது எல்லாத்தையும் சுட்டிக்காட்டுற விதமாக மோடி பேசி இருக்கிறார். இது எதிர்கட்சிகளுடைய வாக்கு வங்கி அரசியலை உடைக்கக்கூடிய ஒரு பேச்சு. அதனால்தான் எதிர்கட்சிகளுக்கு ரொம்ப பதற்றம். இன்னொன்னு, கொஞ்ச நெஞ்சம் அந்த எதிர்கட்சிகளுக்கு கிடைக்கக்கூடிய இந்துக்களுடைய வாக்குகள் அதுவும் போய்விடுமோ என்கிற பதற்றம். அதனால இன்னைக்கு எதிர்கட்சிகள் மோடி பேசியதை வைத்துக் கொண்டு ஒரு அரசியலை முன்னெடுக்க அவர்கள் தீர்மானித்திருக்கிறார். ஆனா இது ஒரு விதத்துல மோடிக்கு லாபம். என்ன அப்படின்னா, இப்ப எதிர்கட்சிகள் எதை பத்தி இன்னும் கொஞ்ச காலத்துக்கு பேசணும் அப்படிங்கிற அஜெண்டாவை மோடி செட் பண்ணி இருக்கிறார். இப்ப எதிர்கட்சிகள் தாங்கள் என்ன பேசணும்னு விரும்பியதோ அதை அவர்களால் பேச முடியல. மோடி செட் பண்ற அஜெண்டாவே அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. வேணும்னே மோடி ஒரு ஸ்பின் அப்படி பண்ணி விட்டுருக்காரு. இன்னைக்கு அதன்படி எதிர்கட்சிகள் சுழன்று கொண்டு இருக்கின்றன. இது அப்படித்தான் பார்க்க வேண்டியிருக்கு. இது மோடியினுடைய மிகச்சிறந்த ராஜதந்திரம். அலிகர்ல மோடி திங்கட்கிழமை, அதாவது நேற்று பேசியிருக்கிறார். அங்க இந்தியாவில் உள்ள எங்களுடைய முஸ்லிம் சகோதர சகோதரிகளுக்கு ஹஜ் ஒதுக்கீட்டை அதிகரிக்குமாறு சவுதி அரேபிய இளவரசரிடம் வேண்டுகோள் விடுத்தேன். இதை தொடர்ந்து இந்தியாவுக்கான ஹஜ் ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, விசா விதிகளும் தளர்த்தப்பட்டுள்ளன. ஆயிரக்கணக்கான முஸ்லிம் சகோதரிகளின் ஹஜ் பயணத்துக்கான கனவுகளையும் என்னுடைய அரசு நிறைவேற்றி உள்ளது. இதற்காக நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக உணர்கிறேன் என்று கூறியிருக்கிறார். அந்த அளவுக்கு முஸ்லிம் சகோதரிகள் மேல அவருக்கு ஒரு வாஞ்சை, मर्यादा। सऊदी अरब के क्राउन प्रिंस से आग्रह किया था कि हमारे भारत के मुसलमान भाई बहनों के लिए हज का कोटा बढ़ाएं। आज न सिर्फ भारत का हज का कोटा बढ़ा है, बल्कि वीजा नियमों को भी आसान बनाया गया है। सरकार ने महिलाओं को बिना महरम हज जाने की अनुमति भी दी और मुझे हजारों ऐसी बहनें आशीर्वाद दे रही है जिनका हज जाने का सपना पूरा हुआ। அதே போல முஸ்லிம் சகோதரிகளுடைய வாழ்க்கையை, அவர்களுடைய ஒரு இயல்பான வாழ்க்கையை உறுதிப்படுத்தும் விதத்தில் முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்ததும் மோடியினுடைய அரசு என்பதை மறந்துவிடக்கூடாது. அதே நேரத்தில் ஷாபானு கேஸ்ல பாதிக்கப்பட்ட முஸ்லிம் பெண்ணுக்கு நிவாரணம் தரணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்புக்கே எதிராக முழுக்க முழுக்க இஸ்லாமிய பெண்களுக்கு எதிரான ஒரு மசோதாவை ராஜீவ்காந்தியுடைய அரசு கொண்டு வந்தது. ரொம்ப ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு மசோதாவை ராஜீவ்காந்தி அரசு கொண்டு வந்தது. ஆனால் மோடியின் அரசு முத்தலாக்கை தடை செய்தது. சோ இதன் மூலம் முஸ்லிம் பெண்களுடைய வாழ்வுரிமை பாதுகாக்கப்பட்டது. அதனால எதிர்கட்சிகள் இப்போ ரொம்ப ஒரு பேனிக்கா இருக்காங்க, மிகப்பெரிய பயத்தில் இருக்கிறார்கள். இதுவரை வந்திருக்கிற கருத்து கணிப்புகள் எந்த கருத்து கணிப்பும் பிஜேபிக்கு 300க்கு குறைஞ்சு சீட்டு கொடுக்கல. அதே போல காங்கிரஸுக்கு 50க்கு மேல சீட்டு கொடுக்கல. ஏற்கனவே
எதிர்க்கட்சிகள் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இந்த சூழ்நிலையில அவர் ராஜஸ்தான்ல ஒரு பெரிய அணுகுண்டை தூக்கி போட்டு இருக்கிறார். அது இன்னும் மிகப்பெரிய அளவுல ஹிந்துஸை கன்சால்டேட் பண்ணும். அப்படிங்கிறப்போ கொஞ்ச நெஞ்சம் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளின் கனவும் தவிடுபடியாகும். அதனால்தான் இப்போ எதிர்க்கட்சிகள் ரொம்ப ஒரு பதற்றத்தில் நோக்கம் போல பேசிக் கொண்டிருக்கிறது. பேசுறவங்க என்ன வேணாலும் பேசட்டும், ரிசல்ட் வர்றப்போ பேசியதன் அர்த்தம் புரிந்துவிடும். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.